Welcome back viewers. Welcome back to WinTrader. Entry, exit, target, stop loss, market reversal point. ஒரு chart analysis through உங்களுக்கு நல்லா செக் பண்ண முடியும். எந்த பாயிண்ட்ல மார்க்கெட் ரிவர்ஸ் பாயிண்ட் வருமோ அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டா நம்ம சாஃப்ட்வேர் எக்ஸிட் சிம்பிள், என்ட்ரி சிம்பிள் அது எல்லாமே காட்டி கொடுக்கும். இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போற சார்ட் வந்து மாருதி லைவ் பெர்ஃபார்மன்ஸ். மாருதி எல்லாம் அடானி என்டர்பிரைஸ் இருக்குது, ஏசிசி இருக்குது. அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒரு மார்னிங்கில் நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அது இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல காட்டி கொடுத்துடலாம். இன்னைக்கு பார்த்துட்டா தெரியும், மாருதிக்கு அப்ராக்சிமேட் 10:30க்கு முன்னாடி ஒரு 94 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ஸ்டாக் நமக்கு செக் பண்ணதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கேனரும் இருக்குது. இந்த ஸ்கேனர் பார்த்துட்டு நல்லா வால்யூம் ஸ்டாக் உங்களுக்கு மார்னிங்லேயே கால்குலேட் பண்ணிட்டு மார்னிங்லேயே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு வெக்கம் எக்ஸிட் பண்ணி வைக்கலாம். அப்ப இப்ப பார்த்துட்டா தெரியும், இப்ப நீங்கள் பார்க்க போறது நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் 8.1 வெர்ஷன். இத ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காட்ட போற சார்ட் வந்து பார் சார்ட் மாருதி 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல செட் பண்ணி வச்சுட்டேன். 5 மினிட்ஸ் என்ன வேணும்னா இன்ட்ராடேக்கு செட் பண்ணணும்னா 5 மினிட்ஸ் தான் செட் பண்ணணும். இப்ப பார்த்துட்டா தெரியும், இந்த கார்னர்ல தான் லைவ் ரீட் பாக்குறேன். உங்களுக்கு ஏதாவது சார்ட் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கார்னர்ல தான் லைவ் ரீட் பார்க்கும். இந்த டே பிரேக் லைன் மார்க்கெட் ஓபன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு கிரீன் கலர் அப்பாரு வந்து பை சிக்னல், ரெட் கலர் வந்து செல் சிக்னல். இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் சிக்னல் தான். சிக்னல் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பெல் சவுண்ட்ல உங்களுக்கு பார்த்துட்டா தெரியும் அலர்ட் மெசேஜ் வந்துடும். பெல் சவுண்ட்ல அலர்ட் மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சிக்னல்ல வரும். ஒரு சிக்னல் வரும்போது இந்த என்ட்ரி பாயிண்ட், டைமிங், டேட் எல்லாமே டீட்டெயில்ஸ் மேலே கீழே காட்டி கொடுக்கும். சிக்னல் வந்துட்டா பெல் சவுண்டு கிடைக்கும். இப்ப லேட்டஸ்ட் சிக்னல் வந்து அப்ராக்சிமேட் 1:30க்கு ஒரு செல் சிக்னல் கிடைச்சிருக்கு. அதுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே போட்டிருக்கு. அதுக்கு ப்ராஃபிட் லாஸ் எந்த மாதிரி கிடைச்சிட்டோ அந்த எல்லா டீட்டெயில்ஸும் மேலே போட்டிருக்கேன். அப்போ சிக்னல் எடுக்கிறது முன்னாடி அப்ராக்சிமேட் உங்களுக்கு கண்டிப்பா கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு தான் என்ட்ரி பண்ணணும். கன்ஃபர்மேஷன் செக் பண்ணதுக்கு 3 கன்ஃபர்மேஷன் லெவல் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேண்டில் கலரு, செகண்ட் கீழே வந்த வால்யூம் பார் கலரு, அதுக்கப்புறம் பிரைசிங் செல் ஜோன். இது மூணும் ஓகே ஆயிட்டாஸ் தான் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட்ல எடுக்க முடியும். இதுக்கு பார்த்துட்டா தெரியும், சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் கேண்டில் ரெட் ஆகி கீழே ரெட் வந்து சப்போர்ட்டும் இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டா அதுக்கு நல்லா எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி மார்னிங்ல 9:20க்கு சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் கேண்டில் கலர் கிரீன் ஆயிடுச்சு. கீழே வந்து கிரீன் வந்துட்டு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு இந்த செகண்ட் கேண்டில் உங்களுக்கு தைரியமா அந்த பொசிஷன் எடுக்க முடியும். அப்ராக்சிமேட் 9,221ல இருந்து நம்ம பொசிஷன் எடுத்துட்டா நல்லா மேலே போய் 9,318 வரை போயிடுச்சு. அப்ராக்சிமேட் 994 பாயிண்ட்ஸ் மார்னிங்லேயே கிடைச்சிட்டு நல்லா எக்ஸிட் பண்ணி வச்சு அப்ராக்சிமேட் 10:30க்கு முன்னாடி நம்ம ப்ராஃபிட் எர்ன் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த பாயிண்ட் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு செக் பண்ணதுக்கு நம்ம சாஃப்ட்வேர் WinTrader ஸ்கேனர் ஓபன் பண்ணி வச்சிடலாம். ஸ்கேனர் என்னாச்சுன்னா மார்னிங்ல நல்ல சிக்னல் கன்ஃபர்மேஷன் சிக்னல் உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோ கன்ஃபர்மேஷன் மாதிரி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இப்ப பார்த்துட்டா தெரியும், இதுக்கு 3 ரெட் கலர் இருக்குது, நல்ல செல்லில் தான் இருக்கு. அந்த 3 கிரீன் கலர் வந்து நல்ல பைல தான் இருக்கு. இப்ப பார்த்துட்டா தெரியும், இப்ப நேச்சுரல் கேஸ் நல்ல செல்லில் தான் இருக்கு. அது கோல்டு நல்ல பைல தான் இருக்கு. இப்ப கோல்டு பார்த்துட்டா தெரியும் ஒரு பை ட்ரெண்ட்ல தான் இருந்தேன். இப்ப பார்த்துட்டா தெரியும் நல்ல பை கிடைச்சிட்டு அப்ராக்சிமேட் 3 பாயிண்ட்ஸ் மேலே ஏறிட்டேன் மார்க்கெட். அப்ப நல்லா இந்த மாதிரி நல்ல கன்ஃபர்மேஷன் லெவல் வரும்போது சிக்னல் இந்த மாதிரி காட்டி கொடுக்கும். உங்களுக்கு நம்ம ஸ்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அப்ப அந்த ஸ்கேனை செக் பண்ணிட்டு உங்களுக்கு தைரியமா என்ட்ரி பண்ணல. ஆரோ கன்ஃபர்மேஷன் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கலர் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா செக் பண்ணிட்டு உங்களுக்கு தைரியமா ஒரு வித்தின் டிலே எக்ஸாக்ட் டைமில் உங்களுக்கு டைரக்டா என்ட்ரி பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி அடானி என்டர்பிரைஸ் செக் பண்ணிட்டா எஸ்டர்டே செல் சிக்னல் கண்டினியூஷன் தான் இருந்தேன். அப்போ இந்த டே பிரேக் லைன் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் செல் சிக்னல் கண்டினியூ போயிட்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கண்டினியூ போகும்போது சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணிட்டு அந்த போர்ஷன்ல தைரியமா எடுக்கணும். இந்த லெவல்ல தான் சப்போர்ட் லெவல் பிரேக் பண்ணிட்டு இந்த லெவல்ல சிக்னல் கண்டினியூ வந்துட்டு இதுக்கப்புறம் ரெட் ப்ளூ கலர் ஸ்டார் பிரேக் பண்ணி வச்சுட்டு இந்த போர்ஷன்ல கீழே போயிட்டு 2599ல அப்ராக்சிமேட் 10 o'clock மாறுற செல் சிக்னல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கீழே போயிட்டு நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு. அப்ப அதுக்கப்புறம் ஏசிசி பார்த்துட்டாலும் அதே செல் கண்டினியூஷன் தான் இருந்தேன். செல் சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் சப்போர்ட் லெவல் இந்த பிரேக் பண்ணிட்டு அப்ராக்சிமேட் நல்லா கீழே போயிட்டு ஒன் சைடு மூமெண்ட் தான். எஸ்டர்டே செல் சிக்னல் எடுத்துட்டா அப்ராக்சிமேட் 43 பாயிண்ட்ஸ் தான் அச்சீவ் பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி ஒரு செல் சிக்னல் இந்த மாதிரி சிக்னல் கண்டினியூ ஆகும்போது உங்களுக்கு இந்த 15 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் earn பண்ணலாம். இப்போ இது பார்த்துட்டு எஸ்சிசிக்கு தெரியும் 2 days செல் கண்டினியூ ஆயிருது. அப்ப இன்ட்ராடேயும் செக் பண்ணலாம், பொசிஷனும் அந்த சிக்னல ப்ராப்பர் செல் மெயின்டைன் பண்ணிட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டா நல்லா ஒரு ப்ராஃபிட் வரும் இதனால. ஓகே, அப்போ அதே போல மாதிரியும் செக் பண்ணிட்டா மாதிரி 15 மினிட்ஸ் செக் பண்ணிட்டா தெரியும் அப்ராக்சிமேட் 4 days மாதிரி பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பை சிக்னல் நல்ல ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணது உங்களுக்கு 15 மினிட்ஸ் செட் பண்ணிட்டா உங்களுக்கு நல்லா இன்ட்ராடே பொசிஷனும் earn பண்ணிட்டு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் earn பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்துட்டா தெரியும் அப்ராக்சிமேட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே ஏறிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் நல்லா உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் செட் பண்ணிட்டா இன்ட்ராடே பொசிஷன் 2 செக் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் earn பண்ணி வைக்கலாம். பேங்க் நிஃப்டி பண்ணக்கூடாது, பேங்க் நிஃப்டி கேப் அப் கேப் டவுன் நல்லா மார்க்கெட் மேலே கீழே ஏறும், அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது. ஸ்டாக்கில் எடுக்க முடியும் உங்களுக்கு ஒரு வால்யூம் ஒரு 20 ஸ்டாக்கு நான் இந்த வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டு அது ஸ்கேனர் செட் பண்ணி வச்சுட்டு அதுல மார்னிங்கில் ப்ராஃபிட் எந்த ஸ்டாக்ல ப்ராஃபிட் வரும் அதை நல்லா ஸ்கேனர் காட்டி கொடுக்கும். வித்தின் டைம்ல உங்களுக்கு என்ட்ரி எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணி வைக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு ஒரு லைவ் டெமோ உங்களுக்கு கிடைக்கும். எப்படி லைவ்ல செக் பண்ணணும்னு உங்களுக்கு வேணும்னா லைவ் டெமோ அட்டென்ட் பண்ணணும்னா கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மென்ஷன் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ வெரி மச்.